பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். இந்த வார்த்தையை சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு. அண்ட் உங்கள் கூட கனெக்ட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்மளோட பிக் பாஸ் டீமுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ சீசனில் நம்ம பார்த்துருப்போம். அந்த சீசன் முதல் வருஷம் ஆரம்பிக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, எத்தனையோ பேர் போராட்டம் பண்ணி இது கலாச்சார சீர்கேடு, இந்த ஷோ வரக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ போராட்டங்கள் நடந்தது. அண்ட் இவனுங்களும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் இவ்வளோ எதிர்ப்புகள் தாண்டி, இவ்வளோ ஆதரவுகள், இவ்வளோ எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டியும் பிக் பாஸ் டீம் இப்போவும் சரி 10வது வருஷத்துக்கு அடி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் சப்போர்ட், மக்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது எப்போதுமே பிக் பாஸ் டீமுக்காகட்டும் எனக்கும் ஆகட்டும் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ சீசன் எனக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றிகள். அண்ட் இந்த சீசனும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட பிக் பாஸ் சீசன் 10ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் த எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட், அந்த ரூமர்ட் லிஸ்ட் யார் அப்படின்றதும், காமன் மேன் ஷோ அப்படின்றது ஒன்று நடந்தது இல்லையா, அந்த ஷோல இருந்து வரப்போற அந்த நபர்கள் யார் அப்படின்றதும், நம்மளோட சேதுபதி சார் தலைவர் எப்போதுமே வேற ரகம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி இறங்கி ஷோ பண்ணுவார். அண்ட் இந்த சீசன்ல என்ன தீம் இருக்கும், நம்மளோட சேதுபதி சார் கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே, அந்த எக்ஸ்பெக்டட் லிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புஷ்பா புருஷ அப்படின்ற மாதிரி ஷபானாவோட புருஷன் தான். ஷபானா அப்படின்றவங்க செம்பருத்தி சீரியலில் ஆக்ட்ரஸாக நடிச்சாங்க இல்லையா, லீட் ரோல். அவங்களோட ஹஸ்பண்ட் ஆரியன் அப்படின்றவர் தான். ஸோ பையன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். பட் கல்யாணம் ஆயிடுச்சு மக்களே, மறந்துடக்கூடாது, கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ பெருசாக லவ் கண்டென்ட்லாம் நமக்கு இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. அண்டு இவர் வந்து டாஸ்க் நல்லா பண்ணுவார் அப்படின்றாங்க. அண்ட் நமக்கு ஷபானாவது தெரியும், ஒரு ஷார்ட் டெம்பர் பர்சன் அவங்க. ஆரியன் எப்படி அப்படின்றது தெரியல. ஸோ உள்ள வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் ஆரியன் எப்படி அப்படின்றத நம்ம டெஃபினட்டா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஹேமா. ஸோ இவங்க வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்சவங்க. அதாவது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் 1, 2 அப்புறம் பேரை மாத்தி தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படின்னு என்ன கான்செப்ட் கொண்டு வந்தாலுமே உள்ள ஹேமாவை எப்போதுமே இருந்துருவாங்க. காலம் காலமா அவங்க வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹோம்லி கேர்ள் ஹேமா அப்படின்ற மாதிரி பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. உள்ள என்ன சப்போர்ட் இருந்தாலும் உள்ள சீரியல்ல நீங்க நடிச்சிருக்கலாம், ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப நேர்மையா இருக்கணும். இல்லைன்னா மக்கள் உங்களை உடனே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இவ்வளோ நாள் நீங்க சேர்த்து வச்ச பேரெல்லாம் ஒரே நாள்ல கூட காலி ஆயிரும். பட் தெரியல ஹேமா வந்து எப்படி ஸ்வீட்டான பர்சனா, இல்ல செட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியா துருதுருன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி தானா அப்படின்றத வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். அண்ட் அடுத்த நபர் நம்மளோட ஜோயா. ஜோயா நமக்கு தெரியும் தான், குக் வித் கோமாளியில் கொஞ்சம் கிரிஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அண்ட் அவங்க வந்து கொஞ்ச நாட்களாகவே ஒரு மன வருத்தத்தில் வேற இருக்காங்க. ஸோ அவங்க மன வலி தீரணும் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போடுங்க, இல்லை காதலிங்க, உள்ள எல்லாமே சரியா போயிடும் அப்படின்றதுனால ஜோயாவை உள்ள புஷ் பண்ணி அனுப்பி விடுறாங்களாம். ஸோ பார்ப்போம் ஜோயா அங்கே கிரிஞ்சா ஏதாவது பண்ணுறாங்களா இல்லை கலக்குறாங்களா அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அடுத்த நபர் பார்த்தோம் அப்படின்னா ஜனனி அசோக்குமார். ஸோ இவங்களும் பார்த்தோம் அப்படின்னா செம்பருத்தி சீரியலில் வில்லியார் ரோல் பண்ணியிருந்தவங்க தான். அண்ட் இவங்களை பெருசாக நமக்கு தெரியல, கொஞ்சம் சைலண்டான பர்சன் மாதிரி தான் இருக்காங்க. இவங்க சீரியல்ல மட்டும்தான் இல்லையா இல்ல ரியல் லைஃப்லயும் இல்லையா அப்படின்றது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அண்ட் அடுத்ததா நம்மளோட ஹீரோ மெட்டீரியலான புவியரசன். ஸோ புவியரசனோட பேரு எல்லா சீசன்லயும் அடிப்படுது, எல்லா சீசன்லயுமே மக்கள் ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புவியரசன் வந்தா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா அவரை வந்து நம்ம இந்த இதுல பார்த்திருப்போம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில பார்த்திருப்போம். ரொம்ப சூப்பரா டாஸ்க்லாம் செம்மையா விளையாடுவாரு. அண்ட் ஒரு அத்லீட் வேற. ஸோ டாஸ்க்லாம் மனுஷன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியும் நல்லா இருப்பார். இந்த பர்சன் உள்ள வந்தாருன்னா இந்த சீசன் நல்லா ஜெகஜகான்னு இருக்கும்பா அப்படின்னு மக்கள் அவரை நம்புறாங்க. ஸோ புவியரசன் இந்த சீசனாவது வந்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அடுத்த நபர் அப்படின்றவங்க பேரும் அடிக்கடி பேசப்பட்ட பேர் தான். யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபரீனா. சீரியல்ல வில்லி ரோல் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அண்ட் இவங்களையும் காலம் காலமா நம்ம தொன்று தொட்டு ஃபரீனா வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஃபரீனா நீங்க கண்டிப்பா வரணும். ஏன்னா நீங்க வந்து எப்படிப்பட்ட கேரக்டர், நீங்க சீரியல் வில்லி மட்டும்தானா இல்லை ரியல் லைஃப்லயும் வில்லியா, இல்லைன்னா சும்மா டம்மி பீஸ் ஏதாவது வாயால ஒளரி வடை சுடுற பர்சனா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினாங்க, என் பையன் முன்னாடி நான் ஷார்ட் ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுக்கு ஒரு சிலர் வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்தாலும் ஒரு சிலர் வந்து இல்லை இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு அவங்க மேலே. ஸோ உள்ள வரட்டும், யார் என்ன அப்படின்றத நமக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா லுங்கி பாய்ஸ்லேருந்து ராஜ் பிரியன் இவர் வருவார் அப்படின்றாங்க. ஸோ அவரை பார்த்தோம் அப்படின்னா செம்ம டேலண்டடான பர்சன், நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்குது, சூப்பராக ஃபன் பண்ணுவார். ஆனால் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட ஃபன்லாம் ஏன்னா இது காமெடி கேட்டகரிஸ்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் உள்ள வந்து நீங்கடா இவ்வளோ பெரிய விஷமா இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ராஜ் பிரியன் அவர் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறார் அப்படின்ட்டு. அண்ட் அடுத்ததாக காமன் மேன் ஷோவில் இருந்து 3 பேர் எடுக்க போகிறாங்களாம். ஸோ காமன் மேன் ஷோ நான் பெருசாக பார்க்கல, எனக்கு அதனால் அதை பற்றி ஒரு பெரிய ஐடியா கிடையாது. அதே மாதிரி தான் செகண்ட் லவ்வும், அது நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன்.
ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது அதில் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, நான் ரொம்ப சைலண்ட், எனக்கு வந்து கோபம் வந்துருச்சு அப்படின்னா நான் பெருசாக சண்டை போட மாட்டேன், நான் சைலண்ட்டாக அமைதியாக இருந்துருவேன் அப்படின்னாங்க. அப்போ நம்மளோட ரம்யா கிருஷ்ணன் மேடம், நோ 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 அப்படிலாம் இருக்கக்கூடாது, இங்கே நீங்கள் பேசணும், சால்வ் பண்ணணும், சண்டை போடணும், எல்லாமே பண்ணணும், ஏன்னா ஷோவே அதுதான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சைலண்ட்டாக இருந்துடக்கூடாது அப்படின்னாங்க. எனக்கு அந்த இடத்துல பெருசாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லவ் லாங்குவேஜ் இருக்கும். ஒரு சிலர் சத்தமா சண்டை போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் அமைதியா நான் இருப்பேன், நீயே ரியலைஸ் பண்ணி வந்து சாரி கேளு அப்படின்வாங்க. இல்ல அவங்களுக்கான ஒரு டைம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க இருப்பாங்க. பட் அதை விட்டு இந்த ஷோ அவங்கள புஷ் பண்ணி நீ இப்படிதான் கத்தணும், நீ இப்படிதான் ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ பெருசா செகண்ட் லவ்லயும் நான் கனெக்ட் ஆகல. அதே மாதிரி தான் காமன் மேன் ஷோ. அதுல நான் ஒரு சில கிளிப்ஸ்லாம் பார்த்தேன். நம்ம ராஜுவும் மாயாவும் செம்ம இரிட்டேட்டிங். அதுலயே இவங்கலாம் ஏதோ பெரிய கொம்பு மாரி நெனச்சுக்கிட்டு, இவங்கலாம் என்னத்த கிழிச்சிட்டு வந்து இங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு நமக்கு கோபம் வர்ற அளவுக்கெல்லாம் ராஜுவும், மாயாவும்லாம் வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஆசையில, நீங்கலாம் வந்து அந்த ஜட்ஜஸ்ல இருக்கவங்களோ, இல்ல ஹோஸ்ட்டோ நீங்கலாம் ஏதோ குட்டிக்கரணம் நடிச்சு உள்ள வந்துட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஆனால் அவங்க தங்களுக்கான அடையாளத்த தேடி வர்றவங்க, அவங்களோட மனசுல இதுதான் அவங்களுக்கு திறமைன்னு நெனச்சு ஏதோ ஒண்ணு வந்திருக்காங்க. அவங்கள ரொம்ப காயப்படுத்துற மாதிரியும், அசிங்கப்படுத்துற மாரியும், கேவலப்படுத்துற மாரியும் பேசுனது பார்க்கும்போது, எனக்கு பெருசா புடிக்கல. ராஜுலாம் என்ன பண்ணாரு? டைட்டில் வின்னர் அடிச்சாரு. அவர்லாம் என்ன பண்ணி டைட்டில் வின்னர் ஆனாரு? அப்படின்ற மாரி தான் அவரு இருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் இவங்க பேசுறாங்க அப்படின்னா, டீம் சொல்லாம இதெல்லாம் பண்ணுவாங்களா? டீமும் கான்ட்ரோவர்சி ஆகட்டும். இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு தான் டீமும் அவங்க கிட்ட சொல்றாங்க. அண்ட் இவங்க ஆல்ரெடி மாயாலாம் நம்ம அந்த சீசன்லயே பார்த்திருக்கோம். த இரிட்டேட்டிங் பெர்சன். ஸோ இப்படி இருக்கிறதுனால எனக்கு என்னமோ தெரியல, அந்த ஷோ பார்க்க விருப்பம் இல்ல. பட் இதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஷோல இருந்து ஒரு 3 பேர், முனியம்மா, ஜாசன், கரிஷ்மா அப்படின்ற 3 பேர் தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. பட் இந்த முனியம்மான்ற நேம் மட்டும் அடிக்கடி பேர் கேள்விப்பட்டுட்டே இருந்த நிறைய வீடியோஸ்ல அவங்க பேர் கேள்விப்பட்டதுனால அவங்கள போய் பார்த்தேன் அவங்க சேனல். பட் அவங்க ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப தன்னை இன்னசென்ட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்களோ? நம்ம தீபாக்கா இருக்காங்க இல்லையா? தீபாக்கா நேச்சுரலாவே அவங்க பேசுறதுலே நமக்கு தெரியும். அவ்வளோ ஒரு ஃபன் இருக்கும். வெள்ளந்தியான பொண்ணு அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தன்னை ஒரு வெள்ளந்தியான பொண்ணா காமிச்சுக்க நினைக்கிறாங்களா முனியம்மா அப்படின்றது தெரியல. இல்ல வீட்டுக்குள்ள வரட்டும். அவங்க நடிக்கிறாங்களா? இல்ல உண்மையாவே அவங்க இன்னசென்ட் தானா? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா நம்ம தலைவர் விஜய் சேதுபதி சார். ஸோ இந்த தீம் வேற பார்த்தோம் அப்படின்னு இந்த தடவை கார்னிவல் தீம் கொடுத்துருக்காங்க. இல்லனாலே நம்ம ஷோ எப்போதுமே வந்துட்டு ஒரு கரகாட்ட கும்பல் மாதிரி தான் இருக்கும். அதுலயும் இப்ப நம்ம கார்னிவல் தீம்ல இருக்க போறோம். நம்மளோட சேதுபதி அண்ணா வேற பார்த்தோம் அப்படின்னா நல்லா குடுகுடுப்புக்கார மாதிரி ஒரு காஸ்டியூம்ல வந்திருந்தாரு. பார்க்கவே சூப்பரா இருந்தது அவரோட காஸ்டியூம். நல்லா இருக்கே, ஓ ரிங் மாஸ்டர் இவரு, ஆனா குடுகுடுப்புக்கார மாதிரியே இருந்தாரு. பட் எனிவேஸ் இந்த 10வது வருஷம் அப்படின் போது ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தீம் இருக்கும். பட் அதை தாண்டி டாஸ்க் எல்லாம் நல்லபடியா தான் இருக்கும். எப்போதும் போல அந்த ஒரு பிசிக்கல் டாஸ்க், மென்டல் டாஸ்க் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. பட் இந்த சீசன் 10வது வருஷம் அப்படின்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு பூர்த்தி பண்ண போறாங்க டீம் அப்படின்றது தெரியல. பட் நல்லபடியா பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா எங்களுக்கு எப்போதுமே பிக் பாஸ் மேல ஒரு தீராத காதல் இருக்கு. என்னதான் வந்து சண்டை போட்டாலும் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும், எல்லா சீசன்லயும் ஒரு சில சீசன்லாம் பார்த்த முடியல, எப்படா இது முடியும் அப்படின்ற மாதிரி கடுப்பானாலும் அடுத்த தடவை பிக் பாஸ் அப்படின் போது அப்படின்னு நாங்க வந்து நின்னுருவோம். அந்த மாதிரி ஒரு பெரிய காதல் பிக் பாஸ் மேல இருக்கு. ஸோ டீம் அதை புரிஞ்சு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் சேதுபதி அண்ணாட்ட நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்க போறது கிடையாது. யாரையும் பேச விட மாட்டாரு, மதிக்க மாட்டாரு. அவர் சொல்றதுதான் கரெக்ட். நான் பிடிச்ச முயலுக்கு 10 கால் அப்படின்னு அடம் பிடிப்பாரு. ஸோ நம்ம சொன்னாலும் சரி, அவர் கண்டஸ்டன்ஸ்க்கு பெரிய மதிப்பு கொடுக்க போறது கிடையாது. சார் அவங்களும் ஒரு செலிபிரிட்டி தான் சார், அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு சார் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவர் கேட்க போறது கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் ஆட போறாரு. பட் எனிவேஸ் இந்த சீசன் மேலையும் எப்போதும் போல ஒரு தீராத காதல், நான் சொன்ன மாதிரி அதுவும் 10வது சீசன் மேல ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உள்ள வந்து காமன் கண்டஸ்டன்ஸ் வேற வராங்க. அண்ட் இன்னும் யார் யாரெல்லாம் ரூமர் லிஸ்ட்ல வர போறாங்க, யார் கன்ஃபார்ம் ஆக போறாங்க. அண்ட் அதே மாதிரி காமன் மேன் ஷோல வந்து நான் பெருசா பார்க்கலனால எனக்கு தெரியல. வேற யாராவது டேலண்டட் பர்சன் அங்க இருக்காங்க இந்த 3 பேர் தவிர, அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யார் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த சீசன்லயும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.